ரூபாய்க்கு செஞ்சு 20,000 ரூபாய்க்கு விற்கிற ப்ராடக்ட்லாம் இருக்கு. ஃபெதர் கார்லாண்ட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது எதுக்கு வாங்குறானு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நானும் ஒரு லட்சக்கணக்காக வித்துட்டேன். அந்த ப்ராடக்ட் என்னன்னா இட் இஸ் a feather. ஒரு 15 கோழி ரெக்கை. அதை வந்து கோல்டு கலர் அந்த கிளிட்டர் இருக்குல்ல அதுல டிப் பண்ணிட்டு இன்னும் வச்சு அதுல எட்ஜஸ்ல மட்டும் டை பண்ணிட்டு தட்ஸ் a ப்ராடக்ட். அவ்வளவுதான். இதோட காஸ்ட் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? 1 கிலோ கோழியே 200 ரூபாய் தான் இன்னைக்கு. ஆமா. இது மேக்கிங் காஸ்ட் எவ்வளவு வந்துரும்? இது போனா ஒரு 20 ரூபாய் வந்தாலே பெரிய விஷயம். 20 ரூபாய் கூட வராது இல்லையே இதுல. Okay. We sell it for almost $12. $12 800 ரூபாய்ங்க. பட் இது யார் எனக்கு இன்னும் ஸ்டில் இது யார் வாங்குறாங்க? இது மாதிரி சொல்றேன். இது மாதிரி மொத்தம் அமேசான்ல மட்டும் 30 crore products line. See actually I always look for a gray area business. Gray area businessனா எப்படி சொல்றதுன்னா அதாவது இப்ப நம்ம இந்த சோஃபா எவ்வளவுக்கு பண்ண முடியும்னு கேட்டா எல்லாத்துக்கும் சொல்ல தெரியும். இந்த டேபிள் எவ்வளவு இருக்கும்னா எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். நீங்க சாப்பிடுற ஒரு $650 இல்ல நீங்க இதுவரைக்கும் சாப்பிட்ட மெடிசனோட காஸ்ட் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒண்ணும் இல்ல. இந்த கிளாஸோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நீங்க ஒண்ணும் இல்ல இந்தியா மார்ட்ல போய் ஹோல்சேல் கிளாஸஸ்னு அடிச்சீங்கன்னா இந்த கிளாஸோட விலை 75 ரூபா தான். அவன் ஹோல்சேல் பிரைஸே 75 ரூபானா அதுக்கு பின்னாடி 2 ட்ரேடர் இருப்பான், மார்க்கெட்ல ஒருத்தன் ப்ரொடக்ஷன் ஒருத்தர் இருப்பான். அப்ப அவனோட காஸ்ட் பாருங்க. இந்த கண்ணாடி 12,000 ரூபாய். இதுல எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைச்சிடுறீங்க? 2 கம்பி 2 பிளாஸ்டிக். சோ இதோட காஸ்ட் எவ்வளவு ஆயிர போகுது. சோ அப்ப அந்த மாதிரி ஐ கீப் லுக்கிங் ஃபார் அ ப்ராடக்ட் which cannot predict the value. அதுல பாக்குறப்ப ஒரு லெதர் இஸ் ஆல்சோ எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இந்த 18,000 ரூபாய் கொடுத்து ஒரு வேலட் வாங்குறோம்ல அதுக்கு ஒரு காஸ்ட் ஆயிருக்கும்ல. அது என்ன காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லெதர் தான் ஆக்சுவலா அதுக்கு தேவைப்படும் ஒரு வேலட்டுக்குனா. அதோட மேக்ஸிமம் பிரைஸ் லெட்ஸ் சே குஷி எடுத்துக்கோங்க, கெஸ் எடுத்துக்கோங்க, லூயி விட்டான் எடுத்துக்கோங்க. அவங்களோட மேக்ஸிமம் நாங்க ஆக்சுவலா அவங்களுக்கு சப்ளை பண்ற வெண்டர்ட்ட தான் நாங்களும் லெதர் வாங்குறோம். 1 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லெதர் மேக்ஸிமம் பிரைஸே 180 ரூபா தான். ஓகே 180 ரூபா லெதர் தான். அதை நீ ஸ்டிச் பண்ணி பிராண்டிங்கெல்லாம் காஸ்ட். பட் ஆக்சுவலாக லெதர்க்கோட காஸ்ட் வந்து இட் வில் பி லெஸ் தென் $100 தான் உங்களோட ஆக்சுவல் காஸ்ட். ஆனால் இப்போ இருக்கிற லெதர்ஸ் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நார்மலாக வந்துடும், கேப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தே யூஸ் ஒரு லெதரை வாங்கி லெட்ஸே ஒரு 8 mm திக்னஸ் இருக்க லெதரை வாங்கி 8 ஸ்பிளிட்டாக பண்ணுறாங்க. 4 ஸ்பிளிட்டாக பண்ணி அப்போ அது 1 ஸ்கொயர் ஃபீட்டே 100 ரூபா தான். அதை 4 ஸ்பிளிட்டாக பண்ணால் எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்க. அதில் தான் உங்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ வி ஐடென்டிஃபை திஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி இதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வி ஸ்டார்ட் கிரியேட்டிங் இட். ஹாப்பி எண்டிங் பிராண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ பிஸ்னஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் இது எப்படி ஒரு ஐஸ்கிரீம் பிராண்டுக்கு அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிராண்ட்ஸ் நிறைய இருக்கும். இதுக்கு ஒரு நம்மளும் காம்படிட்டராக பிராண்டாக போகிறோன்னு நினைக்கப்போ இதுக்கு ரிசர்ச் எப்படி பண்ணீங்க? இது எப்படி ஒர்க் ஆச்சு? சார் ஆக்சுவலாக வந்து நான் இப்போ சொன்ன மாதிரியே ஐ வில் கீப் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த ஃபுட் பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கப்ப ஐ பர்சனலி ஐ எம் ஆல்சோ அன் ஐஸ்கிரீம் லவர் அப்படிங்கிற ஆங்கிளில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு சில கடைகளை வந்து நோட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அ பிக் பிராண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட். நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் கடைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒயிட் பேஸ்டு இருக்க கடைகள் எல்லாமே வந்து தென் நீங்கள் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஒரு கடை ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல வேறு கடை வரும், இன்னொரு கடை வரும், இன்னொரு கடை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஐஸ்கிரீம் கடைகள் மட்டும் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் மூவே ஆகாது, அது அங்கேயே தான் இருக்கும்.